பெருசாக சிரமப்படாமலே சிலர் வந்து பெரிய பணக்காரனாக இருப்பான். எப்படி அது சாத்தியப்படுது அப்படின்னா, 2 11ஆம் பாவாதிபதி 2 பேரும் இணைஞ்சிருந்து, அதாவது லாபாதிபதியும் தனாதிபதியும் இணைஞ்சிருந்து, அவங்க தசை வந்து இவன் சம்பாதிக்கிற காலத்தில் வரணும். ஒரு 20 25 வயசில் ஆரம்பித்து ஒரு 40 வயசு வரைக்கும் நடந்ததுன்னா, அப்போ 50 வயசு வரைக்கும் எந்த இடத்துல நடந்ததுனாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார சக்ஸஸ் வரும். அதுக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை. அப்போது சிலருக்கு வந்து பாடு கம்மியாகும். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறத விட கம்மியான வேலை செய்வாங்க, பெரிய பொருளாதாரத்தை சேர்க்கும். அது மாதிரியான அமைப்பு. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்ததுன்னு வைங்க, 11 2க்கு அதிபதிகள் யாராவது ஒருத்தர் வக்ரமாக இருந்தால் அவங்க கடின பாடுபடுவாங்க. ஆனால் அந்த பாட்டுக்கேற்ற பலன் வந்துடும், அவங்களும் பொருளாதாரத்தில் மேலே வந்துடுவாங்க. சரி, சப்போஸ் இது 2ல் ஏதாவது ஒரு கிரகம் நீசமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சம்பாத்தியம் வர்றது கஷ்டம். அது மீறி வந்ததுனாலும் அந்த காசு பணத்தை அவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.